ஹலோ அனிமே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசி வீடியோவில் என்ன பார்த்துருந்தோன்னா, சந்தோஷும் ஆடினும் கிளாஸை விட்டு வெளியே போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆடின் சந்தோஷை சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஈவினிங்ல ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாரும் ஸ்கூலை விட்டு வெளியே போய்கிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு சைட் சந்தோஷன் இருக்கான், இன்னொரு சைட் ஆடின் இருக்கான். அவங்கக்குள்ள பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேரும் அனிபாலை தூக்கி போடுறாங்க. உடனே அவங்களோட டாகும் டிராகன் ஃப்ளையும் வெளியே வந்துருச்சு. டாக் ஆடினோடது, டிராகன் ஃப்ளை சந்தோஷோடது. அதாவது சந்தோஷன் டிராகன் ஃப்ளை விசஸ் ஆடின் டாக். என்னது டிராகன் ஃப்ளையா? அப்ப நீ டிராகன் ஃப்ளையை பிடிச்சிட்டியா சந்தோஷ்? ஆமா, இன்னைக்கு காலையில தான் இதை பிடிச்சேன். நிச்சயமா நீ டிராகன் ஃப்ளையை தான் யூஸ் பண்ண போறியா, எந்த ஒரு ட்ரைனிங்கும் இல்லாம? ஆமா. சரி, நீ என்னென்ன பொக்கனிமன் வச்சிருக்க? நான் ஒரு டாக், கவ், அப்புறம் ஸ்குரில் வச்சிருக்கேன். சரி, எனக்கு வேற டைம் ஆகுது. நம்ம ஒரு 2-on-2 பேட்டில் வச்சுக்கலாம். சரி வா, சீக்கிரம் போட்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். டாக் ஃப்ளேம் த்ரோவர் யூஸ் பண்ணு. டாக் உடனே செம்மையா ஒரு ஃப்ளேம் த்ரோவர் அட்டாக் யூஸ் பண்ணுது. ஓ இல்ல, டிராகன் ஃப்ளை தப்பிச்சு விண்டு கட் அட்டாக் யூஸ் பண்ணு. உடனே டிராகன் ஃப்ளை பறந்து போய் கிரீன் கலர்ல விண்டு கட் அட்டாக் யூஸ் பண்ணுச்சு டிஃப்ரெண்டா. விண்டு கட் ஒயிட் கலர்ல தானே இருக்கும், இதென்ன கிரீன் கலர்ல இருக்கு. இது விண்டு கட் கிடையாது, டிராகன் கட். என்னது டிராகன் கட்டா? ஓகே, டிராகன் ஃப்ளை இன்னொரு வாட்டி டிராகன் கட்டை யூஸ் பண்ணு. உடனே டிராகன் ஃப்ளை அதோட ஃபுல் பவர்ல டிராகன் கட்டை யூஸ் பண்ணுது. அந்த டிராகன் கட் பட்ட உடனே டாக் பறந்து போய் கீழே விழுந்து தோத்து போயிருச்சு. சூப்பர் டிராகன் ஃப்ளை, நீ ஜெயிச்சிட்ட. உடனே ரிட்டர்ன் ஆகு. காக், நீ வெளியே வா. என்னது டிராகன் ஃப்ளை ரிட்டர்ன் ஆக பண்ற? சரி, நீ நல்லாவே பேட்டில் பண்ண டாக். ரிட்டர்ன் போ கவ். இந்த தடவை காக் விசஸ் கவ். இது என்ன டொமஸ்டிக் அனிமல் பேட்டில் மாதிரி இருக்கு? சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். ரெட் ஹெட் அட்டாக் கவ். கவ் உடனே ரெட் ஹெட் அட்டாக்கை யூஸ் பண்ணுது. உடனே காக் பறந்து தப்பிச்சு போய் அதோட விண்ட் கட் அட்டாக்கை யூஸ் பண்ணுது. விண்டு கட் அட்டாக்கும் ரெட் ஹெட் அட்டாக்கோட ரெண்டுமே மோதி அதோட பவர் போயிருச்சு. இப்போ கவ் ஓடி வருது காக்கை நோக்கி. உடனே காக் குதிச்சு கவ்வை ஒரு எத்து விட்டுச்சு. ஆனால் கவுக்கு எதுவும் ஆகலை. அந்த காக் எவ்வளோ ஃபோர்ஸாக எத்துச்சு, ஆனால் கவுக்கு எதுவும் ஆகலை. மறந்துட்டியா? கவுக்கு டிஃபென்ஸ் அதிகம். சரி கவ், உன் ஹார்ன் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணு. உடனே கவ்வோட ஹார்ன் பெருசாயிருச்சு. அப்புறம் அது காக்கை முட்டி தள்ளிருச்சு. இருந்தாலும் காக் ரொம்பவே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிற்கிது. அந்த அட்டாக் நம்மளுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். காக் சீக்கிரம் டொர்னாடோ. உடனே காக் அதோட சூப்பரான டொர்னாடோவை உருவாக்குது. உடனே அந்த டொர்னாடோ கவ்வை அட்டாக் பண்ணிருச்சு. கவ் கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிற்கிது. ஹே கவ், பார்த்து கேர்ஃபுல்லா இரு. உன்னால போட்டி போட முடியும்ல. ஷார்ப் கிரவுண்டை யூஸ் பண்ணு. அந்த கவ் டக்குன்னு ஷார்ப் ரவுண்டை யூஸ் பண்ணுது. குதிச்சு அப்படியே அந்த தரையை மிதிக்குது. அது உடனே அது இந்த மாதிரி ஒரு கல்லாக வந்து காக்கை அட்டாக் பண்ணுது. உடனே காக் அதில் மாட்டிக்கிச்சு. நல்லா அட்டாக் பண்ணி கீழே விழுந்து காக் தோற்று போயிருச்சு. இட்ஸ் ஓகே காக், ரிட்டர்ன் ஆகு. சரி, நீ இப்போ டிராகன் ஃப்ளை ஜெயிச்சிட்டு வா. டிராகன் கட்டை யூஸ் பண்ணு. டிராகன் ஃப்ளை உடனே டிராகன் கட்டை யூஸ் பண்ணுது. மறுபடியும் ரெட் ஹெட் அட்டாக் கவ் ரெட் ஹெட் அட்டாக் யூஸ் பண்ணுது. அந்த டிராகன் கட் வந்து இடிச்சு ரெண்டுமே நார்மல் ஆயிடுச்சு. ஓகே சூப்பர். உடனே டிராகன் பைட்டை யூஸ் பண்ணு டிராகன் ஃப்ளை. உடனே டிராகன் ஃப்ளை டிராகன் பைட் அப்படின்ற அட்டாக் யூஸ் பண்ணுது. அந்த டிராகன் பைட் அப்படியே கவ்வை சுற்றி வந்து கவ்வோட காலிலே கடிச்சிருச்சு. காலில் கடிச்ச உடனே கவ்வால் எந்திரிக்க முடியலை. ஓகே டிராகன் ஃப்ளை கவுக்கு பின்னாடி போ. உடனே டிராகன் ஃப்ளை கவுக்கு பின்னாடி போய் நின்றுச்சு. வா, உண்மையிலே நீ செம்ம ஸ்பீடு தான் டிராகன் ஃப்ளை. உடனே டிராகன் கட்டை யூஸ் பண்ணு. டிராகன் ஃப்ளை டிராகன் கட்டை யூஸ் பண்ணி கவ்வை பறக்க விடுச்சு. பறந்து போய் கீழே விழுந்து கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிற்கிது கவ். சரி, இன்னும் டிராகன் ஃப்ளை கிட்ட என்னென்ன அட்டாக்ஸ் இருக்கு? உடனே ஆடினுக்கு பின்னாடியில இருந்து ஒரு பிளாக் கலர் கார் வந்து சொல்லுது, டிராகன் ஃப்ளை டிராகன் டைப் பொக்கனிமான் கால்குலேட்டிங் டிராகன் ஃப்ளை கிட்ட அட்டாக்ஸ் என்னென்ன இருக்குன்னா டேக்கிள், ஃபயர் டேக்கிள், டிராகன் கட், சோலார் பீம், ஹிட் த கிரவுண்ட், ஸ்டீல் விங்ஸ். ஓ எவ்வளோ அட்டாக்ஸ் இருக்கா? இதான் போக்கிடெக்ஸ் ஆடின். ஆமா, சீக்கிரம் டிராகன் ஃப்ளை ஹிட் த கிரவுண்டை யூஸ் பண்ணு. ஆனால் அந்த டிராகன் ஃப்ளை எதுவும் பண்ணலை, சும்மா கவுக்கு மேலே சுற்றிக்கிட்டே இருக்கு. டிராகன் ஃப்ளைக்கு அந்த அட்டாக் தெரியல போல. உங்ககிட்ட வந்த ஹார்ன் ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ண கவ். அப்படியா? அப்போ ஸ்டீல் விங்கை யூஸ் பண்ணு டிராகன் ஃப்ளை. டிராகன் ஃப்ளையோட விங்ஸ் கிரே கலரில் ஆயிடுச்சு. ஆனால் டிராகன் ஃப்ளை அட்டாக் பண்ணாமல் கவுக்கு பின்னாடி போய் நிற்கிது.
சூப்பர், எப்படி நம்ம பிளான்? சோலார் பீமை யூஸ் பண்ணு. உடனே டிராகன் ஃப்ளை சோலார் பீமை யூஸ் பண்ணுது. சோலார் பீம் அட்டாக் பண்ணி கவு பறக்குது. உடனே டிராகன் ஃப்ளை டிராகன் கட்டை யூஸ் பண்ணுது. அதனால கவு இன்னும் பறக்குது. உடனே டிராகன் ஃப்ளை ஃபயர் டேக்கிள் யூஸ் பண்ணுது. அப்புறம் ஃபயர் டேக்கிளும் அட்டாக் பண்ணி கவு கீழே விழுந்து தோத்து போயிருச்சு. டிராகன் ஃப்ளை தான் வின்னர், அதாவது சந்தோஷ் தான் வின்னர். எஸ், நான் ஜெயிச்சிட்டேன். ஆடின், நான் உன்னை தோக்கடிச்சிட்டேன். நான் எவ்வளவோ முயற்சி பண்ண இருந்தாலும் ஜெயிக்க முடியல. சரி இருக்கட்டும். சரி பாய் ஆடின், நான் போயிட்டு வரேன், நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் சந்தோஷ் அவன் வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டான். ஏன் சந்தோஷ் எவ்வளோ லேட்டு? அது அம்மா, நான் இருங்கம்மா, நான் முதல் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன், அப்புறம் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் பேசுனதெல்லாம் போதும். எல்லாரும் கொஞ்சம் இங்கே பாருங்க. சரி, இப்போ சொல்லு, ஏன் லேட்டு? அட என்ன, நீங்கள் எல்லாரும் கேளுங்க, திரும்புங்க எல்லாரும் சரி, டக்குன்னு சொல்கிறா சந்தோஷ். ஆமா சொல்லேன்டா. என் ஸ்கூலில் நான் ஃப்ரெண்டு கூட ஒரு பேட்டில் பண்ணேன், அதில் நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓ சூப்பர், கங்க்ராச்சுலேஷன் சந்தோஷ். எல்லாருக்கும் தேங்க்ஸ். அது மட்டும் இல்லை, என்னோட இந்த 2 ஃப்ரெண்ட்ஸால தான் நான் ஜெயிச்சேன். வெளியே வா, காக் அண்ட் டிராகன் ஃப்ளை. டிராகன் ஃப்ளையும் காக்கும் வெளியே வந்துடுச்சு. ஓ வாவ், அப்ப நீ ஒரு புது டிராகன் ஃப்ளையை பிடிச்சிருக்கியா? ஆமா, நான் உன்கிட்ட ஒன்று சொல்ல மறந்தேன். என்னது அது மாமா? உன்கிட்ட ஏதாவது ஒரு டாய் இல்லைனா கார் இருக்கா? இருக்கு மாமா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சந்தோஷ் அவன் ரூமுக்கு போய் அந்த காரை எடுத்துட்டு வரான். அது ஒரு கிரீன் கலர் ரிமோட் கண்ட்ரோல் கார். அதை போய் அவன் மாமா கிட்ட கொடுக்குறான். சூப்பர், குடு. ஆர்சி காரா? என்ன மாமா பண்ணுறீங்க? சார்ஜ் போடுற இடத்துல ஏதோ ஒரு வயர் கனெக்ட் பண்ணிட்டு அதை இந்த பென்ட்ரைவில் கனெக்ட் பண்ணுறீங்க. ஓகே, இது இப்போ நாளைக்கு வரைக்கும் சார்ஜ் ஏறணும். ஓகே, இது சார்ஜ் ஏறட்டும். நான் உனக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுக்கல, அதை கொண்டு வரேன். நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்.